வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அஸ்வசூம கொடுப்பனவு குறித்து வெளியான தகவல். கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாராளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவுகள் ரத்து, விரைவில் சட்டமூலம், ஜனாதிபதி அதிரடி. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடன் கூடிய காலநிலை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டமான வானம் எதிர்பார்க்கப்படுவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, உவா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வானவியல் அறிக்கை தெரிவித்தது. கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாகாணத்திலும் மாத்தளை, நோரெலியா, புலனறுவை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்யும் சட்டமூலத்தை வெகு விரைவில் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். களுத்துறை பகுதியில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். முன்னாள் அரசாங்கத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய வாகனங்களை எதிர்வரும் மாதத்துக்கு பின்னர் ஏலத்துக்கு விடுவேன். அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த நிதியை திரைசீருக்கு அனுப்புமாறு உரிய அமைச்சுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் மோசடியாளர்கள் தற்போது திணறுகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்யும் சட்டமூலத்தை வெகு விரைவில் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவேன். பாராளுமன்றத்துக்கு உணவு பொதியுடன் வருமாறு குறிப்பிடப்படவில்லை. பாராளுமன்றத்தில் உணவு பெறுவதாயும் அதற்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஒருவேளை உணவுக்கு 2000 ரூபாய் செலவாகுமாயின் உறுப்பினர்கள் 2000 ரூபாவை செலுத்த வேண்டும். இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருக்கும் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது. இந்த மாற்றத்தையே மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அஸ்வசும 2ஆம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நாளை ஆரம்பமாக உள்ளது. இந்த விடயத்தினை நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் 2ஆம் கட்டத்திற்கான நலன்புரி நன்மைகள் சபை சுமார் 8 லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விண்ணப்பங்களில் இருந்து நலன் திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசூம திட்டத்தின் முதல் கட்டத்திற்கான நலன்புரி நன்மைகள் சபை 3 மில்லியன் விண்ணப்பங்களை பெற்றிருந்தது. குறித்த விண்ணப்பங்களில் சுமார் 1.8 மில்லியன் பேர் அஸ்வசூம நலன்புரி நன்மைகள் பெறுவதற்கு தகுதியானவர்களாக தெரிவு செய்யப்பட்டனர். எனினும் நலன்புரி நன்மைகள் சபை தற்போது 1.72 மில்லியன் பயனாளிகளுக்கு நலன் திட்ட உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.